Hi friends, welcome back to TamilCAD. TamilCAD கற்கும் அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட் ஒரு 6 months-ஆவே நிறைய பேர் வீடியோ கேட்டு கமெண்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. எங்களால் தொடர்ச்சியாக வீடியோ போட முடியல. பிகாஸ் நாங்கள் வெளியே ஃபுல் டைம் ஜாப் பண்ணிட்டு ஃப்ரீ டைமில் யூடியூப் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதனால எங்களால் தொடர்ச்சியாக வீடியோ கொடுக்க முடியல. இனிமேல் நம்ம சேனலில் வீடியோ அடிக்கடி நீங்கள் பார்க்க முடியும். ஏன்னா நாங்கள் யூடியூபையே ஃபுல் டைம் ஜாபாக மாற்றலான்னு முடிவு பண்ணிட்டோம். பட் இந்த வீடியோவில் நாங்கள் எந்த டுடோரியலும் கொடுக்க போகிறதில்ல. எங்களோட ஒரு புது முயற்சியை உங்கள்கிட்ட காமிக்கலான்னு சொல்லி தான் இந்த வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எங்களோட ஃபுல் டைம் ஜாபே டுட்டோரியல் வீடியோ மேக் பண்ணுறதா இருக்கிறதுனால நாங்கள் எல்லா சோஷியல் மீடியாவிலும் லிங்க் பண்ணி எங்களோட அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணியிருக்கோம். தென் அது மட்டும் இல்லாமல் புதுசாக TamilCADனு ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வெப்சைட்டை பற்றின ஒரு சின்ன ரிவ்யூவை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நாங்கள் ஃபுல் டைமாகவே டுட்டோரியல் கிரியேட் பண்ணலான்னு முடிவெடுத்ததுனால ஸோ ஒரு சில விஷயங்கள் இதிலே பண்ணலாம், CAD சம்மந்தமாக சில விஷயங்கள் பண்ணலான்னு சொல்லி முடிவெடுத்திருக்கோம். ஸோ அதெல்லாம் என்னென்னா ஆன்லைன் கிளாஸஸ், சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன், இந்த மாதிரி சில சர்வீசஸ், அதே மாதிரி டிடிபி ஒர்க்ஸ், ஏதாவது லோகோ டிசைன் அந்த மாதிரி ஏதாவது ஒர்க் இருந்தாலும் அதெல்லாமே நாங்கள் ஆன்லைனில் எங்களோட வெப்சைட்டில் ஆட் மூலமாக ஆர்டர் எடுத்து அதே ஒரு சின்ன செல்ஃப் எம்ப்ளாய்டு மாதிரி பண்ணலான்னு இருக்கோம். சரி வாங்க என்னோடய வெப்சைட்டை பார்க்கலாம். ஓகே, கூகுளில் www.tamilcad.com டைப் பண்ணுங்க. ஓகே, இதுதான் எங்களோட வெப்சைட். ஸோ ஒரு ரைட் சைட் டாப் கார்னரில் பார்த்தீங்கன்னா அங்கே பண்ணுற சர்வீஸோட லிஸ்ட் நாங்கள் கொடுத்துருப்போம். அதாவது ஹோம் பேஜ்ன்றது இந்த ஹோம் பேஜ் தான். இ-புக்ஸில் பார்த்தீங்கன்னா 2 புக்ஸ் இப்போதைக்கு அப்டேட் பண்ணியிருக்கோம். REVIT அண்ட் STAAD Pro இந்த 2 சாஃப்ட்வேருக்கும் தேவையான இ-புக்ஸ் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். போர்ட்ஃபோலியோ மீன்ஸ் நாங்கள் அதில் என்ன வச்சுருப்போம் அப்படின்னா பில்டிங்க்கு பண்ண ஃப்ளோர் பிளான், 3D டிசைன்ஸ், தென் அதுக்கப்புறம் லோகோ டிசைன், பேனர் டிசைன், இதை நீங்கள் அப்லோட் பண்ணியிருப்போம் சாம்பிளுக்கு. தென் அதுக்கப்புறம் சிலபஸில் நாங்கள் ஆன்லைன் கிளாஸ் எடுக்க போகிற சாஃப்ட்வேருடைய சிலபஸ் டோட்டலாக நாங்கள் என்னென்ன டாபிக் கவர் பண்ணுவோமோ அதை நாங்கள் ஒரு சின்ன PDF ஃபைல் மாதிரி கொடுத்துருப்போம். நீங்கள் செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் காண்டாக்டில் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி சர்வீஸ் வேணும், அதாவது எலிவேஷன் டிசைன் பண்ணணுமா, இல்லை லோகோ டிசைன் பண்ணணுமா, இல்லை உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் வேணுமா அப்படின்னு சொல்லி காண்டாக்டில் ஒரு மெசேஜ் நீங்கள் அனுப்ப முடியும். நான் இப்போ உங்களுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஹோம் பேஜ் பார்த்துடலாம். ஸோ பேனர் கீழே பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களோட இ-புக்ஸை அப்லோட் பண்ணியிருப்போம். நீங்கள் டேரெக்டாக இந்த லிங்க் கிளிக் பண்ணியும் இ-புக்ஸை நீங்கள் பை பண்ணிக்க முடியும். தென் அதுக்கப்புறம் எங்களோட சர்வீசஸ் நாங்கள் கீழே கொடுத்துருப்போம். CAD ட்ரைனிங், தென் அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன், டிடிபி ஒர்க்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ். ஸோ இதில் என்ன ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா சாஃப்ட்வேர் ட்ரைனிங்கில், CAD ட்ரைனிங்கில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் ட்ரைனிங் கொடுக்க போகிறோம் சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும். ஸோ த்ரூ ஆன்லைன் அண்ட் ஹோம் டியூஷனும் பண்ணுவோம். எங்கள் பக்கத்துலேயே சரௌண்டிங்ஸ் பக்கத்துலேயே இருந்துச்சுன்னா நாங்கள் ஹோம் டியூஷனும் பண்ணுவோம். ஸோ ரொம்ப லாங்காக இருந்தீங்க அப்படின்னா ஆன்லைன் கிளாஸ் ப்ரிஃபர் பண்ணலாம். தென் அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோர் பிளான், ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங், வீட்டுடைய எக்ஸ்டீரியர் டிசைன், இன்டீரியர் டிசைன் அண்டு எஸ்டிமேஷன், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒர்க் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் கான்செப்ட் மாடல் கொடுப்போம், அதாவது ட்ராயிங் மாடலிங் பண்ணி கொடுப்போம். ஸோ இந்த சர்வீஸ் பண்ண போகிறோம். தென் அதுக்கப்புறம் டிடிபி ஒர்க்ஸில் லோகோ டிசைன், உங்கள் கம்பெனிக்கு தேவையான விசிட்டிங் கார்ட்ஸ், நோட்டீஸ், லெட்டர் பேட், ஸோ இந்த மாதிரி எல்லா திங்ஸும் பண்ணுவோம். தென் அதுக்கப்புறம் பேனர், இன்விடேஷன் டிசைன், இதுவும் நாங்கள் டிசைன் பண்ணி தருவோம். தென் அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் சொல்யூஷனில் உங்கள் லேப்டாப்போட சாஃப்ட்வேர் சர்வீசஸ், அதாவது ஓஎஸ் மாற்றுறது, தென் அதுக்கப்புறம் MS வேர்டு, இந்த மாதிரி சில பேசிக் சாஃப்ட்வேர்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணி, ஆன்டிவைரஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணி தரது, இந்த மாதிரியானது. தென் அது போக இங்கே இருக்கிற CAD சாஃப்ட்வேர்ஸும் நாங்கள் இன்ஸ்டால் பண்ணி தருவோம். ஸோ சம் பேமெண்ட்ஸோடு தான் இருக்கும். நீங்கள் வேணும், உங்களுக்கு எந்த சர்வீஸ் வேணுமோ நீங்கள் கான்டாக்ட் கொடுத்தோம் எங்களுக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்பலாம். தென் அதுக்கப்புறம் என்னோட யூடியூப் சேனலோட லிங்க் இங்கே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஸோ 2 சேனல் நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம், tamilcad.info, tamilbim.info. TamilCADல பார்த்தீங்கன்னா AUTOCAD, SketchUp, அப்புறம் STAAD Pro இதோடைய டுட்டோரியல்ஸ் இதில் போயிட்டுருக்கோம். TamilBIMல REVITோட டுட்டோரியல், இப்போதைக்கு REVITோட டுட்டோரியல் போயிட்டு இருக்குது. தென் அதுக்கப்புறம் இன்னும் அப்டேட் பண்ணுவோம். 3ds Max, TEKLA ஸ்ட்ரக்சர்ஸ் இதெல்லாம் அப்லோட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ நீங்கள் அது தேவைன்னா நீங்கள் கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் யூடியூப்பில் எங்களுக்கு நீங்கள் கொடுத்த கமெண்ட்ஸ் தான் நாங்கள் இங்கே ஸ்க்ரீன்ஷாட்டாக வச்சுருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ் எங்களை பற்றி என்ன சொல்கிறாங்க, எங்களோட டீச்சிங்கை பற்றி என்ன கொடுக்குறாங்க, ஃபீட்பேக் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ஸோ அதை தான் நாங்கள் இங்கே ஸ்க்ரீனில் வச்சுருக்கோம். தென் அதுக்கப்புறம் எங்களோட டீட்டெயில்ஸ், நாங்கள் யாருன்றதை பற்றி ஒரு டீட்டெயில் வச்சுருக்கோம். எங்களோட சோஷியல் மீடியா லிங்கும் இதில் கொடுத்துருப்போம். தென் ஃபைனலாக எங்களோட கம்ப்ளீட் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், அதாவது ஃபேஸ்புக் ஐடி, ட்விட்டர் ஐடி, யூடியூப் சேனல் லிங்க் நம்ம எல்லாம் கொடுத்துருப்பேன். தென் அதுக்கப்புறம் டெலகிராம் லிங்க் கொடுத்துருப்போம். ஸோ டெலகிராம் குரூப் நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணிட்டு டெலகிராம் உள்ள ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அந்த குரூப்பில் சில பேசிக் சாஃப்ட்வேர்ஸ், அப்புறம் இன்ஜினியரிங் தேவையான சில PDF புக்ஸ் நாங்கள் டெய்லி அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். அது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இந்த லிங்க் கிளிக் பண்ணி டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கும். ஓகே, இப்போது நம்ம ஒவ்வொரு சர்வீஸாக பார்த்துடலாம். இப்போது இ-புக் எப்படி பை பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ இ-புக்ன்ற லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த பேஜ் தெரியும். ஸோ இந்த பேஜ் வந்ததுக்கப்புறம் ஸோ நாங்கள் இப்போதைக்கு 2 புக் மட்டும் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 2 புக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷனோட, அதாவது சாஃப்ட்வேருடைய ஸ்க்ரீன்ஷாட்டோட நாங்கள் கொடுத்துருப்போம். நீங்கள் மாடலிங் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா டூல்ஸுமே ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாங்கள் வித் கம்ப்யூட்டருடைய ஸ்க்ரீன்ஷாட்டோட கொடுத்துருப்போம். நீங்கள் எந்த பட்டனை கிளிக் பண்ணணும்னு சொல்லி அதை கூட நாங்கள் மென்ஷன் பண்ணி காமிச்சிருப்போம். இந்த புக் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். சொல்லப்போனால்
ஒரு பிகைனர்ஸ்க்கு சாஃப்ட்வேர் இது வரைக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணதில்லை அந்த பையனுக்கு. ஸோ அந்த பையனுக்கு கூட இந்த புக்கை நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அவனே இதை படித்து டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ சாஃப்ட்வேர் கிளாஸ்லாம் போகாமல் செல்ஃப் லேர்னிங் பண்ணுறவங்களுக்கு இந்த புக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்டார்ட் அப்லேருந்து எண்டு வரைக்கும் நீங்கள் எப்படி ஒரு பில்டிங் மாடல் பண்ணி முடிக்கணும்னு சொல்லி எல்லா டிப்ஸும் அந்த புக்கில் இருக்கும். அதே மாதிரி ஸ்டார்ட் ப்ரோக்கும் ஸ்டார்டிங் யூனிட் செட்டப்லேருந்து லாஸ்ட் ஏஎஸ்டி ரிசல்ட் எடுக்கிற வரைக்கும் எல்லா ஸ்டெப்பும் அதில் இருக்கும். ரிவிட்டில் பார்த்தீங்கன்னா பேசிக் யூனிட் செட்டப்லேருந்து பேசிக் பில்டிங் கிரியேஷன், பில்டிங்லேருந்து அதுக்கப்புறம் அதோட பெயிண்டிங், டோப்போ சர்ஃபேஸ் டிசைன், ஸ்விம்மிங் பூல், தென் ரெண்டர், இன்டீரியர், வாக் த்ரோ, இந்த எல்லா ப்ரொசீஜருமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உள்ளே கொடுத்துருப்பேன். தென் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ப்ரோவில் பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்டார்ட் ப்ரோவில் என்னென்ன டிசைன் பண்ண முடியும், அனலைஸ் பண்ண முடியும்னு சொல்லி நான் இன்ட்ரடக்ஷன் வீடியோ கொடுத்துருப்பேன். அந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அந்த எல்லா டிசைனுமே நான் எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பேன். தென் ஸ்ட்ரக்சர் டிசைன் மட்டும் இல்லாமல் ஃபவுண்டேஷன் டிசைனும் இல்லை சேர்த்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் இந்த புக்கில். நீங்கள் வேறு பிடிஎஃப் புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் டிசைன் இருக்காது, ஜஸ்ட் பில்டிங் டிசைன் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க சில மற்ற ஃப்ரீ புக்ஸ்லாம். ஸோ இந்த புக்ஸில் நான் ஃபவுண்டேஷன் டிசைனுடைய ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரையும் நான் கொடுத்துருக்கேன். அதாவது ஐசோலேட்டட் ஃபவுண்டேஷன், கம்பைன்டு ஃபூட்டிங், மேட் ஃபவுண்டேஷன், பைல் ஃபவுண்டேஷன், இந்த 4 ஃபவுண்டேஷனோட டிசைன் ப்ரொசீஜரும் நான் இதில் கொடுத்துருக்கேன். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நான் டுட்டோரியல் வீடியோ என்னென்ன மாதிரி சொல்லிக் கொடுக்குறேனோ ஸோ அதை அப்படியே நான் அந்த புக்கில் வேர்டிங்ஸாக கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். சரி வாங்க இப்போ எப்படி பை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆட் டு கார்ட் கொடுத்துக்கோங்க. கார்ட் கொடுத்ததும் வியூ கார்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணுற பேஜ் வரும். சம்டைம் உங்களுக்கு இந்த பேஜில் ரிவிட் புக்கும் செலக்ட் ஆகிருக்கலாம் மேபி. ஸோ எங்களுக்கு எந்த புக் தேவையில்லையோ அதை நீங்கள் கேன்சல் பண்ணிவிடுங்க. கேன்சல் பண்ணிட்டு தேவையான புக் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ அதை குவான்டிட்டி செலக்ட் பண்ணிக்கோங்க. எத்தனை புக்ஸ் அது மாதிரி வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு புக் போதுன்னா ஒரு புக் கொடுத்துட்டு அப்டேட் கார்ட். தென் அதுக்கப்புறம் இதில் ப்ரொசீட் டு செக் அவுட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். குவான்டிட்டி கொடுத்ததுக்கப்புறம் ப்ரொசீட் டு செக் அவுட். செக் அவுட்டில் உங்கள் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் பேமெண்ட் மெத்தட் எப்போவுமே நீங்கள் மேஸ்ட்ரோவே கொடுத்துக்கோங்க. நீங்கள் எதை கிளிக் பண்ணாலுமே உங்களுக்கு அந்த பேமெண்ட் லிங்க் வந்துடும். ஸோ மேஸ்ட்ரோ சூஸ் பண்ணுறது நல்லது. இப்போ நான் சாம்பிளுக்கு ஒரு பேமெண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ டீட்டெயில் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஆர்டர் நோட்ஸில் நீங்கள் எதுவும் தரணும்னு அவசியம் இல்லை, அது சும்மா ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் இங்கே மேஸ்டர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு மேஸ்டர் கொடுங்க. நீங்கள் பேமெண்ட் பேஜுக்கு வந்ததும் ஒரு பார்கோட் ஷோ ஆகும் உங்களுக்கு. ஸோ அந்த பார்கோடில் நீங்கள் கீழே கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு யூபிஐ, பீம் அண்ட் ஜிபே, பேடிஎம், ஃபோன்பே. ஸோ இந்த ஆப்பில் இருந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம் இந்த கோடை ஸ்கேன் பண்ணி. தென் அது இல்லை அப்படின்னா மோர் ஆப்ஷனில் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ் இருக்கும். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, அந்த மாதிரி சில டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ நான் இப்போ டெபிட் கார்டில் பே பண்ணுறேன். டெபிட் கார்டு டீட்டெயில்ஸ் நான் என்டர் பண்ணிடுறேன். கார்டு டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு பே கொடுத்துருங்க. பே கொடுத்ததுக்கப்புறம் ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அந்த பேஜில் உங்களோட பேமெண்ட் கன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 கன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணலாம். உங்களோட ஏடிஎம் பின்னை கன்ஃபர்மேஷன் கோடாக யூஸ் பண்ணலாம். ஸோ ஏடிஎம் கார்டு ஃபில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த 2வது ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அது ஒன் டைம் பாஸ்வேர்டு, ஓடிபி உங்களுக்கு மொபைலுக்கு வந்துடும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் யூஸிங் ஒன் டைம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்றேன். சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ ஒன் டைம் பாஸ்வேர்ட் கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் பேங்க்கோட ரெஜிஸ்டர் பண்ண அந்த மொபைலுக்கு ஓடிபி மெசேஜாக வந்துடும். ஸோ அந்த ஓடிபி கொடுத்தோன்னே பேமெண்ட் கன்ஃபர்மேஷன் ஆகிடும். ஸோ ஓடிபி ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஓகே, மொபைலுக்கு வந்த ஓடிபியை நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. பேமெண்ட் சக்ஸஸ் பண்ணதுக்கப்புறம், பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு உங்களுக்கு டிஸ்பிளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த புக்கை டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ இந்த புக்கை நீங்கள் 3 தடவை மட்டும் தான் டவுன்லோட் பண்ண முடியும். இப்போ 99 ருபீஸ் நீங்கள் பே பண்ணிட்டீங்க, டேக்ஸோடு சேர்த்து 106 ரூபாய் பே பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த பேமெண்ட்டுக்கு நீங்கள் இந்த புக்கை 3 தடவை மட்டும் தான் டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் ஒன் டைம் நான் கிளிக் பண்ணிட்டேன், டவுன்லோட் ஆகிடும். இப்போ நான் வந்து இன்டர்நெட் டவுன்லோட் மேனேஜர்னு ஒரு ஆப் வச்சுருக்கேன். ஸோ அதனால் அந்த ஆப்புக்கு டவுன்லோட் ஆகுது.
ஸோ நீங்கள் அந்த ஆப் இல்லை, சில பேர் அந்த ஆப் இருந்திருக்காது. ஸோ அதெல்லாம் டேரெக்டாகவே க்ரோமில் டவுன்லோட் ஆயிரும். அதாவது உங்கள் பாட்டமில் டவுன்லோட் ஆயிரும். உங்கள் லெஃப்ட் சைட் பாட்டம் கார்னரில் அந்த டவுன்லோட் ஆப்ஷன் காமிச்சிடும். அந்த புக்கை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நான் இப்போ இந்த ஆப்பில் டவுன்லோட் பண்ணுறேன். ஸ்டார்ட் டவுன்லோட் கொடுத்துருங்க. இப்போ ஓப்பன். ஓகே, புக் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ ஸ்டார்ட் பண்ண புக்கில் பார்த்தீங்கன்னா நான் கண்டென்ட் கொடுத்துருக்கேன். இதில் புக்கில் என்ன இருக்குன்னு சொல்லி கண்டென்ட் கொடுத்துருப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் யூனிட் செட்டப்பில் இருந்து நார்மல் ரெசிடென்ஷியல் பில்டிங், ஒரு போர்ட்டல் ஃப்ரேம், தென் அதுக்கப்புறம் ஸ்டீல் பில்டிங் எப்படி அனலைஸ் பண்ணுறது, வாட்டர் டேங்க் எப்படி அனலைஸ் பண்ணுறது, டிரான்ஸ்மிஷன் டவர், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே எக்ஸசைஸோட கொடுத்துருப்பேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் எதை கிளிக் பண்ணணும், எந்த ஆப்ஷன் கொடுத்து டிசைன் வேல்யூலாம் எவ்வளோ கொடுக்கணும், அந்த பேராமீட்டர்ஸ் வேல்யூ எல்லாமே நான் டீட்டெயிலாகவே உள்ள கொடுத்துருப்பேன். அப்படி இதுக்கு மேலே அந்த புக்கில் டவுட் இருந்தாலும் நீங்கள் என்னோட வெப் பேஜில் வந்து நீங்கள் என்கொயரி ஃபில் பண்ணலாம். ஸோ காண்டாக்ட்ன்ற பேஜுக்கு போயிட்டு எனக்கு ஒரு என்கொயரி கொடுக்கலாம், இல்லை நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். தென் அதுக்கப்புறம் இதோ இந்த மாதிரி ஒரு பில்டிங்கை எப்படி பிளாட் பண்ணுறது, ஸோ அதிலேருந்து ஆரம்பித்து அதுக்கு தேவையான பேராமீட்டர்ஸ் வேல்யூ, அதை எப்படி சாஃப்ட்வேரில் இன்புட் கொடுக்குறது, அதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் ஃபைனலாக அதுலேருந்து எப்படி ஏசி ரிப்போர்ட் எடுக்கிறதுன்றது வரைக்கும் நான் உங்களுக்கு இந்த புக்கில் காமிச்சிருப்பேன். தென் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் எப்படி டிசைன் பண்ணுன்னு சொல்லி டாபிக்ஸ் கொடுத்துருப்பேன். அதில் நீங்கள் ஃபவுண்டேஷன் டாபிக் நான் காமிச்சிடுறேன் என்னென்ன வரும்னு சொல்லி. ஸோ ஐசோலேட்டட் ஃபூட்டிங், மேட் ஃபவுண்டேஷன், பைல் கேப், கம்பைன்ட் ஆர் ஸ்ட்ரிப் ஃபூட்டிங். ஸோ இந்த 4 டைப் ஆஃப் ஃபவுண்டேஷனை எப்படி நம்ம ஸ்டார்டோட டிசைன் பண்ணி ஏசி ரிப்போர்ட் எடுக்கிறதுன்னு சொல்லி டீட்டெயிலாகவே அதில் காமிச்சிருப்பேன். வித்து சாஃப்ட்வேருடைய ஸ்க்ரீன்ஷாட்டும் கொடுத்துருப்பேன் உங்களுக்கு, நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் ஆகணுன்றதுக்காக. ஓகே, ரிவிட் புக்ஸுக்கும் இதே சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ அடுத்தது எங்களோட போர்ட்ஃபோலியோ. ஸோ போர்ட்ஃபோலியோ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஷோ ஆகும். இந்த பேஜில் நாங்கள் பண்ண பில்டிங் டிசைன், 3D பிளான்ஸ் அண்ட் இன்டீரியர் ஒர்க்ஸ், எலிவேஷன் ஒர்க் எல்லாமே உங்களுக்கு எல்லாம் ஷோ பண்ணியிருப்போம், சாம்பிள் ஃபைலாக ஷோ பண்ணியிருப்போம். உங்களுக்கு அப்படி உங்கள் பில்டிங்க்கு எலிவேஷன் டிசைன், 3D பிளானாக தேவைப்பட்டால் எங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிடிபி ஒர்க்ஸில் லோகோ டிசைன், விசிட்டிங் கார்டு டிசைன், ப்ரோச்சர் ஒர்க்ஸு, அதே மாதிரி பேனர், இன்விடேஷன், இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் ஓகே. ஸோ அதை நாங்கள் டிசைன் பண்ணி தருவோம். இது வேணாலும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் எங்களை. தென் அதுக்கப்புறம் சிலபஸ் போயிட்டீங்க அப்படின்னா இந்த பேஜ் உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த பேஜில் நாங்கள் என்னென்ன சாஃப்ட்வேர் ட்ரைனிங் கொடுக்குறோமோ அந்த சாஃப்ட்வேர் லிஸ்ட் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு எந்த சாஃப்ட்வேரோட சிலபஸை பார்க்கணுமோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த சிலபஸ் உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் நாங்கள் கவர் பண்ணுற டாபிக்ஸ் எல்லாமே உள்ளே கொடுத்துருப்போம். உங்களுக்கு அப்படி சாஃப்ட்வேர் ட்ரைனிங் தேவைப்பட்டாலும் எங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். தென் லாஸ்ட்டாக கான்டாக்ட் பேஜ் கிளிக் பண்ணணும், இந்த பேஜ் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இந்த பேஜில் எங்களோட அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர், இமெயில் அட்ரஸ் டீடைல்ஸ், தென் அதுக்கப்புறம் ரைட் சைடில் உங்களோட என்கொயரி ஃபார்ம் ஒன்று இருக்கும். அதில் உங்களோட நேம், இமெயில், தென் உங்களுக்கு என்ன மாதிரி சர்வீஸ் தேவைப்படுது, ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் உங்களோட டீட்டெயில்ஸ் மட்டும் என்ன மாதிரி வேணும், ஸோ ஏதாவது நீங்கள் சொல்ல நினைக்கிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜாக எங்களுக்கு அனுப்பிடலாம். மறக்காமல் உங்கள் மொபைல் நம்பரும் சேர்த்து அனுப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பொறுமையாக பார்த்துக்கு ரொம்ப நன்றி. எங்களோட இந்த ஐடியாவை டெவலப் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து அப்டேட்ஸை பார்த்துட்டு இருக்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.